இந்த ஜாதகருக்கு ஏஎல்பி லக்னம் இந்த இடத்துல இருந்ததுன்னா, ஏஎல்பி லக்னம் சிம்ம லக்னமாக இருந்ததுன்னா, என்னுடைய ஏஆர்பின்னு சொல்லக்கூடியது அக்ஷய ராசின்னு சொல்லக்கூடியது ஏஎல்பிலேருந்து 7ஆம் இடமாக இருக்கும். சிறப்பாக இருக்கும், பிரச்சனை ஒன்றும் இருக்காது. ஆனால் ஏஎல்பி லக்னம் இவங்களுக்கு உதாரணமாக கன்னியா லக்னமாக இருந்தது அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில் முழுமையோ ஒரு நிறைவு அப்படிங்கிறது இங்கே கொடுக்காது. என்னுடைய லக்னத்திற்கு தற்போதைய என்னுடைய உடல்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்கு என்னுடைய மனம் யார் அப்படின்னா, என்னுடைய ராசி யார் அப்படின்னா அக்ஷய ராசி. என்னுடைய தசாபுக்தி எந்த இடத்துல இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை பார்த்தால் போதும். இவங்க 2 பேரும் ஏஎல்பி டு ஏஆர்பின்னு சொல்லக்கூடியது 6-8ஆக மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் முழுமை அப்படிங்கிறதும் திருப்தி அப்படிங்கிறதும் கண்டிப்பாக அவங்களுக்கு அங்கே இருக்காது. எந்த ஒரு செயல் செய்தாலுமே ஒரு நிறைவு அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் கொடுக்காது. எத்தனை வருஷத்துக்கு? இந்த லக்னம் மாறுற வரைக்கும், இல்லைனா இந்த தசாபுக்தி முடியக்கூடிய கால அளவுகள் மட்டும். இப்போ இது குரு திசை அப்படின்னா 16 வருஷம், 12 வருஷம் வரைக்கும் இந்த தசாபுக்தி இந்த இடத்துல தான் நடக்கும். பூரட்டாதி 1, பூரட்டாதி 2, பூரட்டாதி 3 பாதங்கள் இங்கே தான் நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆவது பாதம் போகும்போது அடுத்த 4 வருஷத்துக்கு தசாபுக்தி இந்த இடங்களில் இருக்கும். அப்போ லக்னம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இந்த லக்னத்திற்கு இந்த ராசிங்கிறது 6-8ஆக இருக்குது. அது முழுமை அப்படிங்கிறது அவங்க கொடுக்காது. ஒன்று லக்னம் சேஞ்ச் ஆகணும், இல்லைனா அந்த தசாபுக்தி சேஞ்ச் ஆகணும். இந்த கால அளவுகள் மாத்திரம் அவங்கள்ட்ட சொன்னால் போதும். அவங்களுக்கு அந்த அதுலேயே ஒரு ஃபுல்ஃபில் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்.